ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போயிருவாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மாதம் பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு கீழே வராருங்க. ஆனால் அந்த பொங்கல் வைக்கிறதுலே ஒரு பிரச்சனைன்றப்ப நம்மளுடைய விஜய் என்ன செய்ய போகிறாருக்காக இருக்க போது நம்முடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, விஜய் நான் இந்த வீட்டிலே வளர்ந்து ஓடி திரிஞ்ச பொண்ணு, அதனால் நான் தான் இந்த வீட்டோட மகாராணி, நான் தான் பொங்கல் வைப்பேன், இந்த மல்லி வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லி தான் இந்த வீட்டோட மருமக, அவள் தான் பொங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய வெண்பாவுமே பார்த்தீங்கன்னா மல்லியம்மா தான் பொங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் நம்மளுடைய விஜயோட முடிவு என்ன இருக்க போகுதுன்றத இந்த ராஜேஸ்வரி கேட்குறாங்க. விஜய், இது நீ முடிவு எடுக்க வேண்டிய நேரம், நீ தான் முடிவு எடுக்கணும், நான் பொங்கல் வைக்கவா இல்லை அந்த மல்லி வைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல நாள்லேயே எதுக்காக மல்லியோட மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் பொங்கல் வைக்கிறதுன்றது முடிவு ஆயிடுச்சு, அதை காலகாலமாக நம்ம வச்சுக்கிட்டு வரோம், அதனால் உங்கள் 2 பேர் சண்டையில் அது நிற்க தேவையில்ல, அதனால் ஒன்று பண்ணுங்க, யாரும் ஒருத்தர் வச்சுட்டு ஒருத்தர் வைக்காது இருக்கக்கூடாது, அதனால் 2 பேருமே பொங்கல் வைங்க, அதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு யாருது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிறாங்க. இன்னும் விஜய் என்னை போய் இந்த மல்லி கூட வேலைக்காரி கூட போட்டி போட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, என்னக்கா உனக்கு பயமா உன்னுடைய பொங்கல் மேலே அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, சேச்சே எனக்கு அந்த பையெல்லாம் இல்லை, எங்கே எப்படி பார்த்தாலும் இந்த மல்லி தோக்க தான் போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா கிட்ட என்ன ரஞ்சிதா, இவன் திடீர்னு 2 பேரும் பொங்கல் வைக்க சொல்லிட்டான், நானும் ஒத்துக்கிட்டேன், இந்த பொங்கல் வச்சு நான் ஜெயிச்சிருவேனா இல்லை அந்த மல்லி முன்னாடி தோத்துருவானான்னு தெரியல, யாரு பொங்கி முன்னாடி வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக நான் நிற்கிறேன், கண்டிப்பாக நம்ம நல்ல மனசுக்கு நமக்கு தான் முதல்ல பொங்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணது நம்முடைய அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மல்லி, உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ யாருக்கு துரோகம் நினைக்கிறதுக்கு எந்த பணம் பொருள் எதுக்கு ஆசைப்படாத இருக்கிறதுக்கு உன்னுடைய பொங்கல் தான் முன்னாடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அரிசி எடுத்து நம்முடைய மல்லி போட சொல்கிறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா யோசிக்காத எடுத்து போடுறாங்க. அந்த பொங்கல் வைக்கிற போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வின் பண்ணி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாமுக்கு உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ இந்த பொங்கல் வைக்கிறப்பயுமே பார்த்தீங்கன்னா போட்டியில் வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம அடுப்பு நல்லா எரியுது, அதனால் நம்மளை தான் பொங்கல் வந்துடும், அந்த மல்லி அடுப்பே சரியாக எரியல, அதனால் அவளது வராது, எப்படி மண்ணக்காக போகிறா அப்படின்ற மாதிரி காமெடியாக வைத்தறிச்சல் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட பொங்கல் சும்மா பொங்கி வழிய போது அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பொங்கல் கூப்பிட போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பொங்கலே பொங்காத இருக்க போதுங்க. மல்லி பக்கம் தான் நல்ல மனசு இருக்குன்றத நம்ம விஜய் நிரூபிச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இப்போ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரப்போகிற எபிசோட் எது நடக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.